நட்டு வளர்த்தவனே, என்னை வெட்டி எரிஞ்சிட்டியே, என்னால நீ பட்ட துன்பம் என்ன? நீ கொட்டும் உன் இலைகளை பக்கத்து வீட்டுக்கார குனிந்து கூட்ட முடியாமல், கோபத்தை என்னிடம் காட்ட முடியாமல் தினம் சாட பேசுறார் உன்னையும் என்னையும். சாட பேச்ச நீ சகித்துக் கொள்ள கூடாதா? என் வீட்டு பக்கம் இலைகளை நீ கொட்டக்கூடாதா? என் கிளைகளை தொட்டு இலைகளை காதலித்து கைகோர்த்து அழைத்து சென்று உன் பக்கத்து மனையில் வைத்து முத்தத்தை தந்துவிட்டு பட்டு போன பின்பும் விட்டு விடாமல் இலையை கூடவே இழுத்துச் செல்லும் அந்த களத்து மேட்டு காற்றை நீ கண்டிக்க கூடாதா? உன்னை வளர்த்தது என் தவறா? இல்லை, நான் வளர்ந்ததுதான் என் தவறு, நான் வாழ்வதுதான் என் தவறு, உன்னை நான் வாழ வைப்பதும் என் தவறு. என்னை நீ வாழ வைக்கிறாயா? உன்னை மட்டுமல்ல, என் இலை கொட்டுகிறது என்று உன்னை திட்டுகிறாரே, அவரையும் நான் தான் வாழ வைக்கிறேன். என்னை வளர்த்தது நீயாக இருந்தாலும், நான் உனது மரமாக இருந்தாலும், நீ சுவாசிப்பதற்கும் நான் தான் ஆக்சிஜன் தருகிறேன். என்னால் உன்னை திட்டுகிறாரே பக்கத்து வீட்டுக்காரர், அவர் சுவாசிப்பதற்கும் நான் தான் ஆக்சிஜன் தருகிறேன். அப்படியா? இனிமேல் நீ துளித்து வளர்ந்த பிறகு பக்கத்து வீட்டுக்கு ஆக்சிஜன் தராதே. அது என்னால் முடியாது. தராமல் இருப்பது மனித குணம், தந்து கொண்டே இருப்பதுதான் மரத்தின் குணம், எங்கள் இனத்தின் குணம்.